எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். நிஃப்டி லாஸ்ட்டு ஒரு 1.5 மந்தில் மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நிஃப்டி மட்டும் 12% மேலே ஃபால் ஆகிருக்கு. ரீசெண்டாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஐடியா இருக்கும். ஒரு தெரியாமல் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ நியர்லி 40-50% வரைக்கும் கூட ஃபால் ஆகிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ் புதுசாக என்கொயரி பண்ணவர் எனக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட எனக்கு 40% வரைக்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்கு, ரீசெண்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஐடியாவே இருந்திருக்கும். இந்த மாதிரி வார் சிச்சுவேஷனில் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ணுறது, பாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் இந்த மாதிரி வார் சிச்சுவேஷனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது, அடுத்த வருஷமே இது எவ்வளோ தூரம் ரீகெயின் ஆகிருக்கு, இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மார்க்கெட் ரீகெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டியூரிங் இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்லேயும் சில செக்டார் அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தொடர்ந்து ரைஸ் ஆகக்கூடிய சில செக்டார்ஸ், இந்த செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியும். வார் சிச்சுவேஷனில் தொடர்ந்து ரைஸ் ஆகக்கூடிய செக்டார் என்னென்ன, அதில் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட் இந்த வார் சிச்சுவேஷனில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இறங்கும் போது எப்படி இருக்கும், என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும், அதை ப்ராஃபிட்டபுளாக மாறலாம், அட்லீஸ்ட் லாஸை தவிர்க்க முடியும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. கடந்த ஒரு 25 வருஷத்தில் இதே மாதிரியான வார் சிச்சுவேஷனில் நிஃப்டி எந்த அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபாலுக்கும் எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒஸ்ட் ஸ்கினாரியோ மைல்டு ஸ்கினாரியோவிலையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதே மாதிரியான ஒரு வார் சிச்சுவேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கார்கில் வார் 1999 இந்திய பங்குச்சந்தை 13% ஃபால் ஆச்சு. பட் அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே அது ரெக்கவர் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வருஷத்தில் 28% ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. இது ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து ரொம்ப ஒஸ்ட் ஸ்கினாரியோ 2000 நடந்த .com கிராஷ். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடந்த குளோபல் மார்க்கெட் கிராஷஸ். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஸோ உலக பங்குச்சந்தை வீழ்ச்சி 2000 நடந்த .com கிராஷ். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸில் 73% வரைக்கும் ரெக்கவர் ஆச்சு. விழுந்தது என்னவோ 55% ஃபால் ஆச்சு. அடுத்த 3 வருஷத்துல 73% ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து 2008 குளோபல் மார்க்கெட் கிரைசிஸ், இதில் 65% ஃபால் ஆச்சு. அடுத்த 3-4 வருஷத்துல கிட்டத்தட்ட 76% வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. 2009 ரெக்கவர் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து 2011 யூரோ ஜோன் கிரைசிஸ், இதுலையும் இந்திய பங்குச்சந்தை 25% ஃபால் ஆச்சு. ஆனால் வித்தின் 1 இயர்லே ரெக்கவர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 2012 28% ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்து 2015 சீனாவுடைய கிராஷ், மார்க்கெட் கிராஷ் நடந்தது. இதுலையும் இந்திய பங்குச்சந்தை 18% ஃபால் ஆச்சு. வித்தின் ஒரு 6 மந்த்லேயே இந்த 18% ஃபால் ஆனது ரெக்கவர் ஆயிருக்கு. அடுத்து 3% ப்ராஃபிட்டாகவும் மாறிச்சு அடுத்த வருஷமே. இதுக்கு அடுத்து கொரோனா வைரஸ் கோவிட் மார்க்கெட் கிராஷ் 2020 நடந்தது. அப்பயும் இந்திய பங்குச்சந்தை 38% ஃபால் ஆச்சு. வித்தின் ஒரு 4 மந்த்லே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கு. அடுத்த வருஷமே 71% ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. இப்போ ரீசண்டாக நடந்த ரஷ்யா யுக்ரைன் வார், இப்பயும் பார்த்தீங்கன்னா 2022 நடந்தது. இதுலையும் இந்திய பங்குச்சந்தை 17% ஃபால் ஆயிருக்கு. வித்தின் ஒரு 6 மந்த்லே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கு. அடுத்த வருஷமே 8% ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சின்ன சின்ன வார்னால நடக்கக்கூடிய இந்த கிராஷ் 10-15%, ரொம்ப ஒஸ்ட்டாக மார்க்கெட் விழுந்ததுன்னா 18-20% ஃபால் ஆகுது. பட் இந்த மாதிரி வார் நடக்கக்கூடிய சிச்சுவேஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுது. அடுத்த வருஷமே அது ப்ராஃபிட்டபுளாக மாறிடுது. ஸோ இதுதான் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால உலக பங்குச்சந்தைகளுக்கும் சரி, இந்திய பங்குச்சந்தைகளுக்கும் சரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனாக இருந்தால் கூட, ஃபாலிங்கில் இருந்தால் கூட, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகளுக்கு அது சாதகமாகவே இருக்குது. தொடர்ந்து இந்த வாருக்கு அப்புறம் இந்த பங்குகள் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அது எந்தெந்த செக்டார், எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத லாஜிக்கலாகவும் ரீசனோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டாக்ஸ், அதாவது இந்த அரபு நாடுகளில்
எடுக்கப்பட்ட இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் வந்து ஈரானுடைய இந்த குறுகிய வழித்தடம், அது ஹர்முஸ்ங்கிற வழித்தடம் வழியா தான் வருது. இந்த இடத்துல போர் நடந்து அந்த கடலுக்கு அடியில கன்னி வெடிகள் வைக்கிறதுனால, பெருவாரியான ஒரு நாளைக்கு 3000 கப்பல்கள் வந்து போகக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ பெரும்பாலான க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் வந்து அங்கேருந்து இங்கே வர முடியல. ஸோ இதனால என்ன ஆகுது? குளோபல்ல கிடைக்கல. பொருள் வந்து கிடைக்கல. பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. க்ரூட் ஆயில் ரூ. 6000 பெர் பேரல்ல இருந்தது. ரூ. 10,500 பெர் பேரல் வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கு. சில அதனுடைய ஸ்டாக்ஸ் லைக் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இதுக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸு ரைஸ் ஆனதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, கெயில், பெட்ரோநெட் எல்என்ஜி, இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக ஃபார்மா செக்டர், அதாவது ருப்பி வந்து ஒரு ரெக்கார்டு லெவல் லோவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபார்மா துறை சார்ந்த பங்குகள் வந்து ஃபார்மா வந்து அதிக அளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபார்மா, ஐடி. ஸோ ஐடியும் ஃபார்மாவும் அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ருப்பி வீழ்ச்சி அடையும் போது, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா இப்போ 1 கோடியே 10 லட்ச ரூபாய் வந்து நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஏன்னா ருப்பி அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதனால இந்த துறை சார்ந்த பங்குகளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது ஃபார்மா வந்து உலக அளவில் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபார்மா செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன் ஃபார்மா, லூபின், டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி குறிப்பிட்ட பங்குகள் ஸ்ட்ராங்காகவே ரைஸ் ஆகுது. அதாவது இந்த மாதிரி வார் நடக்கும்போது நிறைய வார் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸு, இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு சாதகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு வார் நடக்கும்போது, ஒரு அன்சர்டன் நடக்கும்போது அவங்க நாடுகள் தங்களுடைய நாடுகளை பாதுகாத்துக்கிறதுக்கு டிஃபென்ஸ் செக்டாரை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான இராணுவ தளவாடங்கள், இராணுவ உபகரணங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் செக்டார் உலக லெவலில் அதனுடைய தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால டிஃபென்ஸ் செக்டாரில் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் டைனமிக்ஸ், பிடிஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், இந்த துறை சார்ந்த பங்குகள் வந்து டிஃபென்ஸ் செக்டார் பங்குகள் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதுக்கடுத்து கோல்டு, அதாவது உலக லெவலில் எந்த இடத்துல ஒரு போர் நடந்தாலும் சரி, ஒரு அன்சர்டனிட்டி நடந்தாலும் சரி, உலக பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, தங்கத்தில் மேலே உலக பொருளாதாரம் திரும்பும். ஸோ கோல்டுங்கிறது சேஃப் ஹெவனாக இருக்கும். கோல்டு ETF வந்து சாதகமாக இருக்குது. இதுக்கடுத்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 40லேருந்து 50% ஃபால் ஆயிருக்கா? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இந்த பெரும்பாலான வார் சிச்சுவேஷன்ஸ் வந்து அடுத்த 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துல கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்கு. 15லேருந்து 20% வரைக்கும் இறங்கி இருக்குது பாஸ்ட் ஹிஸ்டரியில. ஆனா அடுத்த ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ளவே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்னால வந்த மார்க்கெட் ஃபால். பெரும்பாலும் உலக லெவல்ல நடக்கக்கூடிய இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸே அடுத்த ஒரு 3 வருஷத்துல கம்ப்ளீட்டா விழுந்தது ரெக்கவர் ஆயிடுது. அதுவும் கோவிட் கிராஷ்லாம் வித்தின் ஒரு 6 மந்த்ல விழுந்தது அப்படியே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த மாதிரி ஃபால் ஆகும்போது அடிக்கடி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, இவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு நம்ம அடிக்கடி அந்த அதை போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை பார்க்கறத, உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கறத தவிர்த்துருங்க. ஒன்ஸ் ஒரு 6 மாதம் கழிச்சு ப்ராஃபிட்டாக வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பாருங்க. ஓகே. இதுக்கு அடுத்து கீழே ஃபால் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா இது குறிப்பிட்ட ஒரு சில பங்குகளை வந்து ஆவரேஜ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான பங்குகளை மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணலாம். நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய பங்குகளை ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பங்குகள் அது எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்து ஆவரேஜ் பண்ணுறதை இந்த இடத்துல தவிர்த்துருங்க. முக்கியமாக இந்த இடத்துல நியூவாக எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க இந்த இடத்துல வந்து ஒரு 10 to 15% கூட லாஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எஸ்ஐபிங்கிறது நீண்ட கால முதலீட்டில் கண்டிப்பாக மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்டு, மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட எஸ்ஐபியில் இருக்கக்கூடியது வந்து பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
எஸ்ஐபியை வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வார் நடக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு 10 to 15% வந்து சேஃப் ஹெவனாக இருக்கக்கூடிய கோல்டு ஆர் சில்வரில் வந்து நீங்கள் இடிஎஃப்ல மாதிரியோ இல்லை ஃபிசிக்கல் கோல்டாவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனில் எந்த துறை சார்ந்த பங்குகள் ப்ராஃபிட் கொடுக்குது, எந்த துறை சார்ந்த பங்குகள் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்குது, ஃபோக்கஸில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது, எனர்ஜி செக்டார், ஃபார்மா செக்டார், டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இப்போதைக்கு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ், லாங் டேர்ம் பிளேயர்ஸ் அக்யூமுலேட் பண்ணலாம். மற்றபடி ரிமைனிங் இருக்கக்கூடியதில் வந்து லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுங்கள். லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபட் வந்து ஒரு ஒரு கோட் வந்து சொல்லுவார். அதாவது சந்தை பயப்படும் போது நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தை தைரியமாக இருக்கும்போது பயப்படுங்க. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பயப்படாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுங்க. மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகும்போது நீங்கள் பயப்படுங்க. ஏன்னா இது எப்போ விழும் அப்படின்னுங்கிறது தெரியாது. ஸோ நல்ல பீக்கில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வாங்காதீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். நல்லா ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது பயந்து வித்துறாதீங்க, அந்த இடத்துல வாங்குங்க. இதுதான் அர்த்தம். லாஸ்ட்டாக இந்திய பங்குச்சந்தை, இந்தியன் எக்கனாமி வந்து உலக லெவலில் மிகவும் வளர்ந்து வரக்கூடிய, அதாவது மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு எக்கனாமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி, எஃப்எம்சிஜி வந்து உலக லெவலில் பல நாடுகள்ல இருந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் கொண்டது. ஸோ இந்தியாவுடைய ஆர்பிஐ வந்து நீண்ட கால லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உள்ளது. எஃபிஐ எஃப்ஐஏஎஸ் வந்து செல் பண்ண டிஐஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாக வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியன் எக்கனாமியும் தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே ரெக்கவர் ஆகிடும். இதே உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றியும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு டேல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.